திருவேற்காடு கோவில் குளத்தில் மூழ்கி சகோதரர்கள் பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ்குமார், இது குறித்தான முழு விவரங்கள். திருவேற்காடு அடுத்த அயனம்பாக்கம் பகுதியில் கோவில் குளத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் குளத்தில் நீரில் மூழ்கி இறந்து போன சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. திருவேற்காடு அடுத்த அயனம்பாக்கம் பொன்னியம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் தமீம் அன்சாரி என்ற தமிழரசு. இவருக்கு ரிஸ்வான் என்ற மகனும் ரியாஸ் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர். பெற்றோர் இருவரும் இன்று வழக்கம் போல் வேலைக்கு சென்று விட்ட நிலையில் வீட்டில் பிள்ளைகள் மட்டும் இருந்துள்ளனர். அவர்கள் வீட்டிற்கு அருகிலேயே பொன்னியம்மன் கோயில் குளம் ஒன்று உள்ளது. இந்த கோயில் குளத்திற்கு முறையாக ஒரு பகுதி மட்டுமே காம்பவுண்ட் சுவர் அமைக்கப்பட்டு மற்ற பகுதியில் காம்பவுண்ட் சுவர் அமைக்கப்படாமல் திறந்த வெளியில் இருந்துள்ளது. மேலும் அந்த கோயில் குளத்தின் இரும்பு கதவுகளும் மூடப்படாமல் திறந்தே இருந்துள்ளது. இந்த நிலையில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் கோவில் குளத்தின் கரையின் அருகே திடீரென விளையாடி கொண்டிருந்த போது திடீரென இருவரும் நிலத்தடுமாறி கோயில் குளத்தில் நிறைந்திருந்த தண்ணீரில் மூழ்கினார்கள். இதனை கண்டதும் அங்கிருந்த பொதுமக்கள் நீரில் மூழ்கிய சிறுவர்கள் இருவரையும் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதனை செய்த டாக்டர்கள் சிறுவர்கள் 2 பேரும் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து திருவேற்காடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து போன சிறுவர்கள் 2 பேரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால் இந்த கோயில் குளத்தின் காம்பவுண்ட் சுவரை முழுமையாக அமைக்க வேண்டும் என பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இந்த பகுதி மக்களே இந்த கோயில் குளத்தின் இரும்பு கதவுகளை பாதுகாப்பு கருதி பூட்டி வைத்தாலும் சிலர் அதை திறந்துவிட்டு சமூக விரோத செயல்கள் இங்கு நடைபெற்று வருவதாகவும், தொடர்ந்து அரசு அதிகாரிகள் இந்த பகுதி மக்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் இந்த இரும்பு கதவுகளை பூட்டி வைக்க ஒத்துழைப்பு தராமல் இருந்து வருவதாகவும், தற்போது இதன் காரணமாகவே இந்த கோயில் குளத்தில் தற்போது 2 சிறுவர்கள் விழுந்து இறந்து போன சம்பவம் அரங்கேறியுள்ளது. தொடர்ந்து இதன் பிறகாவது அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சிறுவர்கள் குளத்தில் மூழ்கி இறந்து போன சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.